அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். காலையில் எழுந்துச்சி வந்து அப்படியே வாசல் பார்த்தா வாசல்லாம் குப்பையாக இருந்துச்சு. ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரிங்களா? அப்படி செடிங்களுக்கு என்னோடய செல்லக்குட்டிங்க இதெல்லாம் செடிங்கள் இல்லை, என்னோடய செல்லக்குட்டிங்களுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும்ப்பா. அப்புறம் நம்மளுடைய துளசி மாடத்துக்கு நல்லா இது பண்ணிவிட்டு கழுவி விட்டுட்டு அப்புறம் படி நிலைவாசல்லையும் நல்லா தண்ணி தெளித்து விட்டாச்சு. ஏன்னா நாய்க்குட்டிங்கெல்லாம் படுத்துருப்பாங்கள்ல, அதனால் சுத்தமாக கழுவி விட்டு நிலைவாசலையும் கையை வச்சு கழுவி விட்டேன். நிலைவாசலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கலான் இருக்கேன்ப்பா நான். சரிங்களா? இங்கே பாருங்கள், விவரமே தெரியாமல் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி கோலம் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லாவே இல்லை. அதனால் கதவுக்கு பெயிண்ட் அடிக்கணும். இன்றைக்கி வாங்கி அடிக்கலான் இருக்கேன். பார்க்குறேன், ப்ளூ கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சு கதவெல்லாம் நீட் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் அப்படியே வாசல் தெளித்து விட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசலாக இருக்கும். எனக்கு என்னோடய வாசல் ரொம்ப பிடிக்கும். குடிசை வீடாக இருந்தாலும் அவங்கவுங்க வாசல் அவங்கவுங்களுக்கு பிடிக்கும் தானே, உண்மை தானே. அதை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோங்கிறது தான் மெயின். அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி இந்த கோலம் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு துளசி மாடத்துக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னவோ எனக்கு புள்ளி கோலம் போடணும்னு தோணிடுச்சு. அதனால் எல்லாத்துக்குமே சரி புள்ளி கோலமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா. சரிங்களா? பாருங்கள், கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷார்ட் வீடியோவும் எல்லோருமே லைக் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. லாங் வீடியோவும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா. இன்னும் எனக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட்லாம் இன்னும் எதுவும் ஓப்பனே ஆகலைப்பா. அது பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கோலம் வீடியோ அந்த மாதிரி நான் போடுவேன். பிடிச்சா நீங்கள் பாருங்கள். சரிங்களா? நல்ல விஷயங்கள், சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் சொல்லுவேன். பிடிச்சா ஏற்றுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி டெய்லி துளசி மாடத்துக்கு கோலம் போட்டு தீபம் ஏற்றினா அவ்வளோ நல்லதுப்பா. சரிங்களா? யார் யாருக்கு துளசி பிடிக்குமோ அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, ஆல்ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. இருந்தாலும் நான் சிம்பிளாக பண்ணுறத வீடியோவாக காட்டுறேன், பாருங்கள் பிடிக்குதான்னு. என்னோடய சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிறைய பூஜை வீடியோ நிறைய வரும். சரிங்களா? நான் வந்து இந்த வாரம் இந்த சாமிக்குன்னா அந்த வாரம் அந்த சாமிக்கு கண்டிப்பாக கும்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வங்கள் கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? படியெல்லாம் கோலம் போட்டாச்சு. பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து 4 படி இருக்கும். சரிங்களா? படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், கோலம் போட்டாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்கள், கோலம் சூப்பராக போட்டாச்சு. 4வது படி தான். அப்புறம் வந்து 4வது படிக்கும் வந்து கோலம் போட்டாச்சு, கோடு போட்டாச்சு. சரிங்களா? அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு வந்து டெய்லி எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி கோலம் போட்டால் தான் மனசுக்கே அந்த நாளே நல்லா போன மாதிரி தோணும். சரிங்களா? எல்லாேருக்கும் அப்படி தானே இருக்கும். சரிங்களா? நான் வந்து செட்டிநாடு அம்மணி சேனல் அக்கா வீடியோ நிறைய பார்ப்பேன். அந்த அக்காவை பார்த்தா நானே என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அந்த அக்கா பார்த்து தான் நான் துளசி செடி வாங்கினேன், துளசி செடி கும்பிட்றேன் போது நல்ல விஷயம் அந்த அக்கா சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து சின்ன சின்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? ஒரு பொண்ணுங்கன்னா ஒரு சோம்பேறி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அக்கா சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த அக்கா வீடியோ. அதனால் என் வீடியோவும் பிடிச்சா கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? ஒரு பொண்ணுங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அது வந்து நம்மளோட மைண்டே ரிலாக்ஸாக வச்சுருக்கோம். நம்ம சின்ன சின்ன விஷயம் ஷேர் பண்ணும்போது நம்ம மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நம்ம ஷேர் பண்ணுற விஷயம் நல்ல விஷயமாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு நியூஸாகவும் இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணணும். நான் அப்படி தான். பாருங்கள், இன்றைக்கி வந்து குபேரர் கோலம். இது வந்து குபேரர் கோலம். இன்றைக்கி வந்து பொறுமையாக எப்படியாவது கோலம் நீட்டாக அழகாக போட்டுருன்னு முடிவோடு இருந்தேன்ப்பா. அதனால் அழகாக நீட்டாக போட்டாச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு கோலம். பாருங்கள், இந்த மேலே இருக்க கோலம் அது ஒரு மாதிரி ஜாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அது வந்து அப்புறம் பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. லாங் வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். சரிங்களா? சரிங்களா? அப்போ பாருங்கள், கோலம் அழகாக வந்துருந்துச்சு. கோலப்பொடி வேறு காலியாகிடுச்சு. இன்றைக்கி போய் வாங்கலான் இருக்கேன். கோலப்பொடி வாங்கணும், கதவுக்கு பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் வாங்கணும். கொஞ்சம் வேலை இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதான் சரி வீடியோ கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு
பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கோலம். நான் நோட்டில் இருக்கிற மாதிரியே வந்துருந்துச்சு. அப்புறம் அந்த மேலே இருக்கல்ல அதை வந்து நான் அழிச்சிட்டேன். ஏன்னா அது ஒரு மாதிரி ஜாயிண்ட் மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை அழிச்சு. இதுவும் பாருங்கள், இந்த குளமும் அந்த குளமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மங்களம் நிறைந்த வாசல். எனக்கு இந்த மாதிரி வாசல் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். வாசலில் வந்து மருதாணி செடி வைங்கப்பா, முடிஞ்ச அளவு மருதாணி குட்டியாவது ஒரு குச்சியை நட்டு வச்சிங்கன்னா கூட அது வந்துடும். குட்டியாண்டு நம்ம இப்போ நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வாடகை வீட்டில் இருந்தாலும் மருதாணி செடி நான் கண்டிப்பாக வளர்க்குறேன். பாருங்கள், நான் வாளியில் தான் வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அப்படியே கொண்டுட்டு வந்துட்டேன். வாளியில் தான் எங்கள் அம்மா கைக்கு எது வச்சாலும் அப்படியே வரும். இந்த செடி எங்கள் அம்மா வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், துளசிக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செடி இருக்கா, அது மருதாணி தான். ஒரு குச்சி நீங்கள் ஊனி வச்சாலும் வாசலில் வந்து மருதாணி, துளசி, மல்லிகைப்பூ வச்சுருந்தேன்ப்பா. அது வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பின்னாடி ஒரு மல்லி வச்சுருந்தேன், அதோடு சேர்ந்து ஊனி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அது இலையெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன், அப்போ தான் வந்து மல்லிகைப்பூ தழுக்கும் சொல்லிவிட்டு. ரோஜாப்பூ கட் பண்ணி விட்டேன், ரோஜாப்பூ தழுத்து இன்றைக்கி மொட்டு விட்டுருக்கு, சரிங்களா. அப்புறம் தீபம் ஏற்றியாச்சு. பாருங்கள், அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல். ஒரு வாசல்னால் இந்த மாதிரி மங்களம் நிறைந்த வாசலாக இருக்கணும். ஒரே ஒரு பத்தி மட்டும் நீங்கள் பொருத்தி வச்சு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நமக்கு என்ன தோணுதோ, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா. யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம லைன் வீட்டில் குடியிருக்கிறோம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா யாராவது ஏதாவது பேசுவாங்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது. யார் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க. நமக்கு நம்ம குடும்பத்தோட வளர்ச்சி தான் முக்கியம். உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், செடியெலாம் என்னோடய செல்லக்குட்டிங்க. இங்கே பாருங்கள், இது மருதாணி பாருங்கள், குட்டியோண்டு மருதாணி. அவ்வளோ அழகாக மங்களம் நிறைந்த வாசலாக. இதில் வந்து பத்தியை வந்து பார்க்க தான் முடியும், ஸ்மெல் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு பத்தி பொருத்தி உங்கள் வாசலில் வச்சு பாருங்கள். அவ்வளோ மனசுக்கு காலையிலேயே உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். உண்மையாக இருக்கும், நிஜமாகவே. வீடியோக்காகலாம் நான் சொல்லலை. ஒரு தீபம் பொருத்தி ஒரு பத்தி பொருத்தி வச்சுட்டு அப்படியே வாசலில் பார்த்தோம்னா அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல். அப்புறம் இந்த குட்டி யானை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பாருங்கள், குட்டியோண்டு யானை. இந்த 2 யானை வந்து ராமேஸ்வரத்துலேருந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து டைல்ஸு கல்லில் பண்ண யானை. குட்டி சைஸ் தான், ஆனாலும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இந்த யானையை பற்றி நாளைக்கு நான் அப்புறமா ஒரு ஷார்ட் வீடியோ தரேன். அந்த யானையை நல்லா கழுவிட்டு இன்னொரு நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோ தரேன். அந்த யானை அவ்வளோ அழகாக இருக்கும், ஒயிட் கலர் யானை. அப்புறம் நான் தான் அதில் பெயிண்ட் அடித்து பிளாக் கலராக மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், லட்சுமி அம்மனுக்கு வந்து யானைனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்னோடய வாசல் நிலைவாசலில் வச்சு பார்த்தேன் யானை எப்படி இருக்குன்னு. அழகாக இருந்துச்சு. நான் பீங்கானில் யானையெல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் என் பசங்க உடச்சிட்டாங்கப்பா. இன்னொருக்க வாங்கலான்னு இருக்கேன். பீங்கான் கடை எப்பயாவது கண்ணில் பட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் 2 யானை வாங்குவேன் வாசலில் வைக்கிறதுக்கு. பாருங்கள், அவ்வளோ அழகான நிலைவாசல். அப்புறம் நிலைவாசல், என்னோடய வாசல் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய வாசல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், மருதாணி செடி. அப்படியே இந்த படியில் கோலம் போட்டுட்டு அப்படியே நின்று நம்ம வாசலை பார்த்தோம்னா அடடா, அவ்வளோ மங்களம் நிறைந்த வாசல், மனசுக்கு நிம்மதியான வாசல். எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, சரிங்களா. பாருங்கள், எனக்கு வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி நான் பண்ணுற பூஜை, நான் பண்ணுற கோலம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும், சரிங்களா. லட்ச ரூபா இருந்தாலும் நமக்கு